ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, திருப்பதியில வந்து எந்தெந்த நிறுவனத்தில வந்து சாமி தரிசனம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசத்துக்கான தரிசன டைமிங் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கீழ் திருப்பதியில வந்து 3 இடத்துல வந்து தரிசன டிக்கெட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. அதோட டைமிங் என்ன? எந்த நேரத்தில வந்து தரிசன டிக்கெட்ஸ் குடுக்குறாங்க? அந்த தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போனா எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நீங்க இப்போ வந்து இந்த புரட்டாசி மாசத்தில மாலை போடணும், இல்ல அப்படின்னா நான் சாமி இத பார்க்கணும் அப்படின்னு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து தரிசன டிக்கெட்ஸ் இல்லாம நீங்க போகாதீங்க. ஏன்னா வந்து தரிசன டிக்கெட்ஸ் இல்லாம போனீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் சாமி தரிசனம் ஆயிடும். ஓகேங்களா? ஏன்னா வந்து கீழ் திருப்பதியில வந்து தரிசன டிக்கெட்ஸ் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு போனீங்கன்னா, இன்னைக்கான தரிசன டிக்கெட்ஸ் குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து மறுநாள் டை டேட்ஸ் தான் வந்து இன்னைக்கு ரன்னிங்ல ஓடிட்டுருக்கும். ஓகேங்களா? அதனால வந்தீங்கன்னா, பிஃபோர் நைட்டே போயிட்டு நீங்க ஆஃப்டர்நூன் ஒரு 4:00லாம் கியூல நின்னு டிக்கெட்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, அன்னைக்கான டிக்கெட்ஸ் கிடைக்கும். நீங்க வாங்கி அன்னைக்கே சாமி தரிசனம் ஒரு தரிசன டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போனாலுமே குறைஞ்சது வந்து ஒரு 10 ஹவர்ஸ் இல்ல ஒரு 8 ஹவர்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஒரு 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து 19, 18, 17 இந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்டி டோக்கன் இல்லாம போறவங்களுக்கு 19 மணி நேரம், 20 மணி நேரம், 24 மணி நேரம்லாம் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து போட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஆனா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதி வந்து நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 8 மணி நேரம் தான் ஆச்சு. தர்சன் டிக்கெட்ஸ் இல்லாத போறவங்களுக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டைமிங்லாம் பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து டைமிங் வந்து சீக்கிரம் ஆயிடும். ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஓகேங்களா? ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர்லாம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேத்த மாரி பார்த்துங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்துக்கான தர்சன் டிக்கெட்ஸ் வந்து இப்ப ரிலீஸ் பண்றாங்க. யாராவது டிசம்பர் மந்த்துக்கு நீங்க போறதா பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இப்பயே டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்க. விர்ச்சுவல்ஸாவும் ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் டிக்கெட்ஸும் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ₹500 தர்சனும், ₹300 தர்சனும் ரிலீஸ் பண்றாங்க. ₹500 தர்சன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்க. அது 22ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. ₹300 தர்சன் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கான அக்காமடேஷன் அதாவது ரூம்க்கு வந்து சாயங்காலம் 3 மணிக்கெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் புக் பண்ணி வச்சுக்கங்க. போறதுக்கு பிளான் இருந்தா புக் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம புரட்டாசி மாசத்துல வந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து டேட் பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதியிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் திருப்பதியில. ஓகேங்களா? இதில வந்து